கன்னியில் குரு இருப்பதால் அதிக செல்வ வளம் பெறக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, முதன்மையான இடத்துல இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார் இந்த அமைப்பு எனக்கு இருக்குது. ஆனாலும் எனக்கு செல்வ வளம் எதுவும் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆடுறாருன்னு வைங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அத தடுக்கிறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அவர் பேட்டிங் சரியா வந்து பண்ண முடியாதபடியோ, அல்லது அவர் பேட்டிங் பண்ணா கூட நல்லா பேட்டிங் பண்ணா கூட, அந்த பால வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நெறைய பேர்கள் இருப்பாங்க. அதே மாரி இந்த யோகம் தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும், ஜாதகத்துல இதை தடுக்கக்கூடிய அல்லது இதை முழுதா உங்களுக்கு குடுக்காம கொஞ்சமா கிள்ளி குடுக்குற மாரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சு அப்டின்னா, இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாமல் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ல ராகு அல்லது கேது, குருவுக்கு 2ல ராகு அல்லது கேது, குருவுக்கு 5, 9ல ராகு அல்லது கேது, உங்களுடைய ராசிக்கு 5, 9ல ராகு, கேது. அதே மாரி இன்னும் நெறைய கிரக அமைப்புகள் இருக்குது. இத்தன அமைப்புகள் தடுக்கிறதுக்கு இருக்குதோ, அத்தனைக்கும் ஏற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகம் செயல்படாம இருக்கும். அப்போ என்னங்க பண்றது? என்ன அமைப்பு தடுக்குதுங்கிறத செக் பண்ணி, அதற்குரிய பரிகாரத்தை, கோவில் வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, இந்த யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும்.